ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது டிடிடியோட கஸ்டமர் கேருக்கு பேசின ஒரு ஆடியோ கூட நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். 22ல இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே ஓப்பன் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் டேட் மட்டும் மென்ஷன் பண்ணல. நேத்து நைட்டு ஒரு 11:30 மணிக்கு டிடிடி வெப்சைட்ல ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, பிப்ரவரி மார்ச் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் 11ஆம் தேதி ஓப்பன் ஆகுது அப்படின்றது தான் அந்த லேட்டஸ்டான அப்டேட்டா இருக்கு. அதாவது நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவங்களோட அபிஷியல் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. பட் நம்ம காலையில டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். சரி, வீடியோவை நம்ம ஷேர் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாம சொன்னது போலயே அங்க பிரச்சனை டிக்கெட்டும் ஓபன் பண்ணிட்டாங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டும் இந்த நாட்கள்ல ஓபன் ஆகும். அதோட அப்டேட் மேபி இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் மெயினா நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் மாசத்துக்கு யாராவது அங்க பிரதர்ஷனம் பண்ற பிளான் வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு காலையில ஷார்ப்பா 11 மணிக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் இந்த புக்கிங் இருக்கும். ஒரு ஐடின்றதை விட ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேத்துக்கு மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். இப்போ நாங்க ஜனவரி மாசத்துல அங்க பிரதர்ஷனம் பண்ணோம், பிப்ரவரியில பண்ண முடியுமா, புக் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டைம் லிமிட் அப்படின்றது இல்ல. ஒரு 30 டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 7 டேஸ் கழிச்சே உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணீங்கன்னா புக் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க. இதோட புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து நம்ம புக் பண்ணணும். நாளைக்கு ஷார்ப்பா 11 மணிக்கு இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி கொடுத்துட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பேஜ் ஓபன் ஆகும். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஓபன் பண்ணப்போ காலையில 10 மணி அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே லிங்க் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம லாகின் பண்ணி போயிட்டு டேபை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. மேபி ஆப்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க, ஃபாஸ்டா புக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓடிபி எல்லாம் என்டர் பண்றதும் தேவையில்லை. வர்ச்சுவல் கியூவும் பெருசா இருக்காது. வர்ச்சுவல் கியூ மட்டும் தான் இருக்கும். நீங்க ஆப்லயும் ட்ரை பண்ணுங்க, வெப்சைட்லயும் ட்ரை பண்ணுங்க. ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலயே எல்லா நாளும் புக் ஆயிடும். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமைகள்ல அங்க பிரதர்ஷனம் இருக்காது. மீதி நாள் எல்லாமே இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் 1 o'clockனு போட்டிருப்பாங்க. நீங்க ஒரு 11 மணி 12 மணிக்குள்ள போயிட்டு நீங்க புஷ்கரிணியில குளிச்சுட்டு, அதாவது நம்ம நம்மளோட துணி ஈரமா இருக்கணும் அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது. ஸோ குளிச்சுட்டு அந்த ஈரத்தோடய போயிட்டு தான் நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இப்போ ரிப்போர்ட்டிங் பண்ண போகும்போது நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் நம்ம கொண்டு போய் காட்டணும்ல, என்னத்தை புக் பண்ணமோ அந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும்ல. அப்போ ஈரமா இருக்கும்போது சில பேர் ஸ்பெக்டக்கல்ஸ் வேர் பண்ணியிருப்பீங்க. சிலருக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் எப்படி நம்ம போயிட்டு எடுத்துக்கிட்டு அங்க பிரச்சனை பண்ணும்போது எங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியும் சிலருக்கு டவுட்ஸ் இருக்கு. நீங்க வீட்டுல இருந்து போகும்போதே ஒரு பவுச் மாதிரி எடுத்துட்டு போயிருங்க. அதாவது ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி எடுத்துட்டு போயிருங்க. அந்த பாலித்தீன் கவர்ல உங்களோட ஐடி ப்ரூஃப், ஸ்பெக்டக்கல்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதெல்லாம் போட்டு அந்த கவர்ல வச்சு நம்ம கையில தான் வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி நீங்க அதை வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வச்சுட்டு போறதுக்குலாம் எங்கேயுமே உங்களுக்கு இடம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக ஷேர் பண்றேன். நாளைக்கு காலையில தான் அங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு புக்கிங்ஸ்ல டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்றேன். எப்பவுமே இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 2 நிமிஷத்துல தான் ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணுவாங்க. இந்த டேட்ல தான் எனக்கு கிடைக்கணும்னு மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சில நேரங்கள்ல நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி போகும்போது கிடைக்காம போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேற ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அடுத்த டேட்ல புக் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அங்க பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னைக்கு கிடைச்சாலும் ஓகே நான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன்ல புக் பண்றது பெஸ்ட். டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்னாடியே நீங்க போன்ல டைப் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ண முடியும். காப்பி பேஸ்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு போது டைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க டைப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜ் போறதுக்குள்ள உங்களோட புக்கிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவர் ஆகிரும். ஓகே, இதுதான் லேட்டஸ்டா டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நமக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோட திங்கிங் தான் இருக்கும். இது எப்போ ஓபன் பண்ணுவாங்க, ஓபன் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மேபி நமக்கு நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எந்த டிக்கெட்டுமே புக்கிங்ஸ் இருக்காது. சப்போஸ் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள அப்டேட் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே டியூஸ்டேல நம்ம புக் பண்ற மாதிரி தான் 300 ரூபாய் தர்ஷன் ஓபன் பண்ணுவாங்க. மேபி 300 ரூபாயும் மார்ச் மாசமும் சேர்ந்து ஓபன் ஆகுமான்றது தெரியல. கண்டிப்பா அப்டேட் வந்தாதான் தெரியும். திருமலை ரூம்ஸ் எல்லாமே 22ல இருந்து 28 வரைக்கும் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. ரூம்ஸ் எதுவுமே கிடையாது. கீழ் திருப்பதியில வேணும்னா ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே மார்ச் மாசத்தோட அப்டேட் தான். பிப்ரவரி பேலன்ஸ் டேக்கும்
சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதுவும் இந்த அங்க பிரச்சனை மாதிரியே ஓபன் ஆக மாட்டது தெரியல. ஏன்னா வந்து 20ஆம் தேதி, இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் மார்ச் மாசத்துக்கு அங்க பிரதர்ஷனம் சரி சீனியர் சிட்டிசனை ஓபன் பண்ணுவாங்க. ஆனா அங்க பிரதர்ஷனம் இந்த டைம் மார்ச் மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால சீனியர் சிட்டிசனும் ஃப்ரீ டிக்கெட்ன்றனால சேர்த்து ஓபன் பண்ணிடலாம். ஒரே வேலை முடியும்னு அவங்க பிளான் பண்ணலாம். பட் எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம கண்டிப்பா ஷேர் பண்றோம். அடுத்தது கீழ் திருப்பதியில வந்து சில பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல கொடுக்குற டோக்கன்ஸ்ல அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைம்ல அடுத்த நாள் விடிய காலையிலுக்கான ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. ஆனா நேத்து வந்து கொடுக்கலங்க. இன்னைக்கு காலையிலயும் வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி டைம்ல தான் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல வந்து நைட்டே வந்து கூட்டம் இருந்ததா நம்ம பார்க்க முடிஞ்சது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நேற்று போயிட்டு போட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து எஸ்எஸ்டி டோக்கன் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. இந்த டிக்கெட் முடிஞ்சது அப்படின்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா டோக்கன் போயிட்டு நைட்டுக்கான டோக்கன் வந்து வாங்கிக்கோங்க. க்ரௌடு கம்மியா இருந்தா சீக்கிரமா கூட வந்து அலோவ் பண்றாங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து நைட்டு வந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, டோக்கன் வாங்க போற லைன்லேயே நிறைய பேர் வந்து உட்காந்து வெயிட் பண்றத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. நிறைய பேர் டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போறதுக்கு தான் இப்போ பிளான் வந்து பண்றாங்க. அதே போல இது வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய க்ரௌடு. ஸோ இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து லைவா வந்து அந்த அப்டேட்டை கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க, என்ன டிக்கெட் டைம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து காலையில டோக்கன் கொடுக்கல. ஈவினிங் 4 மணில இருந்து நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை. ஸோ சனி ஞாயிறு 2 நாள் வார விடுமுறை அப்படின்றனால மேபி நிறைய கூட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்கிக்கோங்க. கீழ் திருப்பதியில சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கு. அலிப்பிரி கிட்ட இருக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துல காலையில 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா கியூல நிறைய பேர் 2 மணி 3 மணிக்கு எல்லாமே வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் நைட்டுக்கு போயிட்டு அங்கேயே வந்து உட்காந்து அந்த இடத்துல தூங்கி கூட டோக்கன் வாங்குறாங்க. ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா தேவைப்படுங்க. ஜெராக்ஸோ ஒரிஜினல் எதுவா இருந்தாலும் நம்ம காட்டி வாங்கிக்கலாம். ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க 30 டேஸ் 30 நாள் கழிச்சு தான் அடுத்த தரிசனம் இந்த எஸ்எஸ்டில போக முடியும். டைரக்டா போகக்கூடிய சர்வ தரிசனத்துல மேபி 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கு அப்டேட்டா இருக்கு. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் காலையில போறவங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது. இதுவே மத்தியானம் ஈவினிங் போறவங்களுக்கு ஒரு 2ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஆகுது. க்ரௌடு கம்மியா இருக்கு. உங்களை வந்து லைன்லயே அமிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 1.5-2 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இதுவே கொஞ்சம் க்ரௌடா இருக்கு அந்த டைம் அப்படின்னா உங்களை ஒரு 10 மினிட்ஸோ 30 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து வெயிட்டிங் ஹால்ல கூட வெயிட் பண்ண வைக்கிறாங்க. 300 ரூபா தரிசனம். குழந்தைங்களுக்கான தர்ஷன் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. ஸ்பெஷலான டேஸ்ல மட்டும்தான் கிடையாது. ஒரு வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் தரிசனம் நீங்க யூஸ் பண்ண முடியுங்க. நிறைய பேர் கேக்குறீங்க 1.5 வயசு 2 வயசு எல்லாம் கேக்குறீங்க. இதுவே நீங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போறீங்கன்னா 11 வயசு அது கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம புக்கிங் காலத்துல ஏஜ் என்டர் பண்றதே 12க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். அதனால நீங்க வந்து என்ன தர்ஷன்ல போறதுக்கு பிளான் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி யாருக்கு டிக்கெட் வேணும்ன்றத நீங்க புக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் புக் பண்ண முடியும். மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க, நீங்க ஒரு டிசபிலிட்டி பர்சன் இல்லைன்னா உங்களோட தம்பியோ தங்கச்சோ யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க ஒரு டிசபிலிட்டி பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. நீங்களே இந்த ஸ்பெஷல் தர்ஷன்ல வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க. அவங்களை கூட்டிட்டு போற அட்டனடையும் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிசபிள் பர்சனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஸ்பௌஸ் இருக்க மாட்டாங்க. அவங்களோட அம்மா அப்பா இல்லைன்னா சிபிலிங்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலும் நீங்க வந்து கூட்டிட்டு போகலாம். உங்களுக்கும் சேர்த்து அதுலயே நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. அதோட அப்டேட் கண்டிப்பா வரும். வந்துச்சுன்னா நான் வந்து ஷேர் பண்றேன். இதுதான் இன்னைக்கான முக்கியமான லேட்டஸ்டான அப்டேட்டா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உடனே ஷேர் பண்றோம். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க, வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க. டெலிகிராம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு லைவா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் உங்களோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.